ஹே காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பன்னீர் பிரியாணி. நான் தான் சமைக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். லைட்டாக பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கணும். பன்னீரை நல்லா நெய்யில் வறுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், காய்ஸ். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டு வாசனை செம்ம. வெங்காயம் நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2-3 தக்காளிங்க. தக்காளி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட புதினா மல்லி சேர்த்துக்கணும். அது நல்லா வதங்கின பிறகு சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் இல்லை கொஞ்சம் அவ்வளோதாங்க போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு வதக்கணும் நல்லா. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்மதி ரைஸ் பாருங்கள். அதுதான் அதில் தான் செய்ய போகிறோம் நம்ம இன்றைக்கி பன்னீர் பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைஸ் போட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ பன்னீரை வந்து ஆட் பண்ண போகிறோம். இது கூட பன்னீரும் ரைஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. 1 சொம்பு தண்ணி ஊற்றணுங்க. ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து. மிக்ஸ் பண்ணி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிஷன். இதுக்கப்புறம் வந்து நம்ம டம் போட்டு போகிறோம். டம் போட்டு விசில் வரணுங்க. 2 விசில் வந்தால் ஓகே. ஃபஸ்ட்டாக வந்து சால்ட்டு உங்கள் தேவைக்கேற்ப பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கணும்.